டயர்டா இருக்கு அப்படி சொல்றதுக்கு பதிலாக கர்த்தர் என்னை பலத்தினால் இடை கட்டுகிறார், என்னை பலத்தினால் ஃபீட் பண்றார் அப்படி சொல்லிட்டே வாங்க. சொல்ல சொல்ல என்னாகும்? மனதை ஃபீட் பண்றோம். பலவீனனும் தன்னை பலவான் என்று நினைப்பான் சொல்லல, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக இருக்கு. சொல்லணும். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? நினைச்சல சொல்லணும். அதே போல பலவீனமான எண்ணங்கள் வரும் பொழுது, பலவீன சிந்தைகள் வரும் பொழுது, நான் பலவீன நல்ல வாயத்தரம் சொல்லுங்க. பலவீன நல்லன்னு சிந்திக்கல, பலவீன நல்ல நான் பலவான் சொல்லுவேன். நான் பலவீன நல்ல பலவான், நான் வியாதியஸ்தன் அல்ல, ஆரோக்கியமானவன். அதையே சொல்லுங்க. சொல்லும் போது எக்ஸசைஸ் பண்றீங்க. அந்த மனது ஸ்ட்ரென்த்தான மனதா இருக்கிறது சரீரத்தை, சரீர வேதனைகளை தாங்கும். சங்கீதம் திருப்புவோம். சங்கீதம் 18:32. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. என்னை பலத்தால் இடைக்கட்டி. இதை லிவிங் பைபிள் போடுவா. இது அழகா இருக்கு. He fills me with strength. அவர் என்னை பலத்தினால் நிரப்புகிறார். கவனிக்கிறீங்க? பலத்தால் இடைக்கட்டின்னு சொல்லல, அவர் என்னை பலத்தினால் நிரப்புகிறார். கைவிட்டு சொல்லுவோம். கர்த்தர் என்னை பலத்தினால் நிரப்புகிறார், எல்லா பலவீனங்களையும் என்னிலிருந்து எடுத்து போட்டு என்னை பலத்தினால் இடைக்கட்டுகிறார். ஆமென். சோர்வுற மாதிரி இருக்கும், சொல்றது மாதிரி இருக்கும், ஒண்ணுமே முடியல, எந்திரிக்கவே முடியல, டயர்டா இருக்கு அப்படி சொல்றதுக்கு பதிலாக கர்த்தர் என்னை பலத்தினால் இடை கட்டுகிறார், என்னை பலத்தினால் ஃபில் பண்றார் அப்படி சொல்லிட்டே வாங்க. சொல்ல சொல்ல என்னாகும்? மனதை ஃபீட் பண்றோம், மனதுக்கு ஒரு உணவு கொடுக்குறோம், அப்புறம் வாயை திறந்து சொல்றோம். கன்சியூம் ஆகும்போது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் உண்டாகுது. சங்கீதம் 27:1. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். கர்த்தர் என் ஜீவனின் பலனா, என் லைஃபுக்கு ஒரு ஸ்ட்ரென்த். ஆவியில் ஒரு லைஃப் இருக்கு, மைண்டில் ஒரு லைஃப் இருக்கு, பாடியில் லைஃப் இருக்கு. அந்த ஜீவனுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறது கர்த்தர். சொல்லுவோம், கர்த்தர் என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார், என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார். ஆமென். இது ஒரு 100 முறை சொல்லி பாருங்க, பலன் வரும், கட்டாயம் வரும். ஏன்னா பலவீனனும் தன்னை பலவான் என்று ஃபீலிங் வேற மாதிரி இருக்கும். ஃபீலிங்கை சொல்லாம வசனத்தை சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மாறும். நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்களான்னு எப்படி தெரியும்? நீங்கள் ஃபெய்த்தில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க, உங்கள் மனது ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு எப்படி தெரியும்? உங்கள் முதல்ல டிப்ரெஷன் இருக்காது, உங்களுக்கு மனசோர்வு இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது, ஃபியர் இருக்காது, எதையும் செய்கிறதுக்கு தயங்குற ஆளாக இருக்க மாட்டீங்க, விட்டு விடுகிற ஆளாக இருக்க மாட்டீங்க. ஆமாம் என்னத்தை அப்படின்னா என் மனதில் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம். விடிஞ்சிருச்சா அப்படின்னாவே நீங்கள், ஆனால் மனதில் ஸ்ட்ரென்த்தாக இருந்தீங்கன்னா என்ன வந்தாலும் சாதிச்சிடலாம், மேற்கொண்டரலாம், டேக் ஓவர் பண்ணலாம் நடப்போம். இது பாசிட்டிவ் தாட் இல்லை, உங்களே இன்னொரு வார்த்தை இன்ஃபியூஸ் பண்ணுது. அப்படியே ஜாய் இருக்கும், ஃபெய்த் இருக்கும், அனைத்தும் இருக்கும். இந்த ஜாய் ஆஃப் தி லார்ட் இஸ் ஸ்ட்ரென்த் இருக்கு பார்த்தீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே பலன். அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் மனது ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு அர்த்தம். எதையும் செஞ்சிடலாம், சாதிச்சிடலாங்கிற ஒரு நினைப்பு இருக்கும்.